கிவ்அவே பண்ணிடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேஜ் வந்து அடுத்து 50,000 ஃபாலோவர்ஸ் போகுது. என் ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ண கிடையாது. நீங்களா வந்து எனக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த 50,000 ஃபாலோவர்ஸ் வரதுக்கு நானும் வந்து என்னால் முடிஞ்ச ஒரு கிஃப்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்று பண்ண போறேன். நான் ரீசெண்டாக ஷீப்புன்னு சொல்லி ஒரு பப்பி வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ அந்த பப்பி வந்து நான் கிவ்அவே பண்ண போறேன். எப்படி பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாக்ஸை பத்தி பிடிச்ச ஒரு விஷயத்த வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பிளஸ் மென்ஷன் பண்ணதோட உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3 பேர்த்த வந்து அந்த கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்கணும்னா என் பேஜை ஃபாலோ பண்ணிருக்கணும். ஸோ ஃபாலோ பண்ணிருக்க பட்சத்தில் உங்க எந்த கமெண்ட்ஸ் வந்து நல்லா தான் இருக்கோ, கரெக்டாக 50,000 ஃபாலோவர்ஸ் வரும்போது நான் ஒரு லைவ் போடுறேன் என்னோட பேஜ்ல இருந்து. ரேண்டமா ஒரு பீப்புளை கூப்பிட்டு இந்த கமெண்ட் வந்து நல்லா இருக்கோ அந்த கமெண்ட்டுக்கு வந்து இந்த ஷீப்பு வந்து கிவ்அவே பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பா வந்து கொடுத்துருவேன். எதர் மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு எது நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பப்பி எதா இருந்தாலும் கொடுத்துறேன். ஸோ வேக்சினும் பண்ணி கொடுத்துருவேன். பிளஸ் இதுக்கு தேவையான ஆக்சசரிஸ் வேணுமோ அதுவும் கொடுத்துறேன். தூங்குறதுக்கான பெட்டும் கொடுத்துறேன். எல்லாமே கொடுத்துறேன் உங்களுக்கு. ஸோ மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. பெரிய விஷயம் கிடையாது இது. நீங்க ஒரு சின்ன கமெண்ட் பண்றீங்க. ஸோ நல்ல டாக் லவர்ஸா இருந்தா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நல்ல வீட்டுக்கு போகணும்னு நானும் பாக்குறேன். ஸோ நீங்க அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து பேர் நம்ம 50, 60, 70 போக நம்ம கிவ்அவே கொடுத்துட்டே இருக்கலாம். நல்ல வீட்டுக்கு போகணும்னு நம்பி நான் இந்த கிவ்அவே கொடுக்குறேன். மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.